திரும்பி பார்த்தா நம்ம கிட்ட இருந்தது நமக்கு கிடைச்சதெல்லாம் அப்படியே இருக்கும், யாரும் எடுத்து போற போறதுங்க. இனிமே என்ன கிடைக்கலாம் அப்படிதான் பார்க்கணும். திரும்பி பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதானே. நம்ம என்னென்னமோ நம்ம அனுபவிச்சதெல்லாம் அனுபவிச்சதுதான், ஒன்னும் யாரும் எடுத்துட்டு போக முடியாது. நீங்க சாப்பிட்ட சாப்பாடு, ருசிச்சது, பார்த்தது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கும். அது யாரும் கடவுள் எல்லா மனுஷனுக்கும் கஷ்டத்தை தருவாரு. கஷ்டம் ஒண்ணு தந்தாதான் சந்தோஷமா இருந்தோன்ற புத்தியே நமக்கு வரும். இனிமே சந்தோஷமா இருக்கலாம்னு தோணாது. சே, நம்ம சந்தோஷமாவும் இருந்திருக்கோம், சந்தோஷத்தோட டிஃபரன்ஸ் புரியும். ஆனா அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ற சக்தி ஒரு சிலருக்கு தான் தருவாரு. அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ற சக்தி மட்டும் இல்ல, அதுல இருந்து மீண்டு வர சக்தி ஒரு சிலருக்கு தான் தருவாரு. அதுல இருந்து மீண்டு வந்தாலும் இனிமே நமக்கு அடுத்து வர போறவங்க கஷ்டப்படாம இருக்கிற ஞானம் ரொம்ப சிலருக்கு தான் தருவாரு. அந்த சிலர்ல சிறந்த சிலர் தான் நீங்க. தேக்கு மரம் போய் வாழை மரத்திட்ட கேட்டுச்சான், உன்னை விட நான் தான் உறுதியானவன், உன்னை விட நான் தான் மதிப்பு மிக்கவன், உன்னை விட நான் தான் எல்லா வகையிலும் உயர்ந்தவன். ஆனா மக்கள் உன்னைத்தானே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மங்களகரமான நிகழ்ச்சிக்கும் வாழை மரம் தானே கட்டுறாங்க, உன்னை ஏன் எல்லாரும் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்னு வாழை மரம் சிரிச்சுக்கிட்டே சொன்னது, நீ இறந்த பின்புதான் மற்றவர்களுக்கு பயன்படுகிறாய். நான் இருக்கும் போதே பூவாக, கனியாக, காயாக, தண்டாக இருக்கும் பொழுதே, வாழும் பொழுதே மற்றவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த உலகம் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. எவன் ஒருவன் தான் வாழும் போதே பிறரை வாழ வைக்கிறானோ அவன் வாழையடி வாழையாக வாழ்த்தப்படுவான்னு வாழை மரம் சொன்னதாங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம்.